இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரில் இந்திய அணி பங்கு பெற்றிருந்தது. அந்த ஒரு தொடரில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் என இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த 2 தொடரையுமே இந்திய அணி கைப்பற்றியது. அந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது இந்திய அணி களமிறங்கிவிட்டது. இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிரான முக்கியமான தொடரில் இந்திய அணி களமிறங்கப் போகிறது. ஆகவே இந்திய அணிக்கு அடுத்தடுத்து வரிசையாக தொடர்கள் என்பது வரிசை கட்டி கொண்டு நிற்கிறது. இந்த சூழலில்தான் தற்போது அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி சரித்திர உலக சாதனை சம்பவத்தை செய்திருக்கிறது. இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு அணியும் யோசித்து கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு சாதனையை முதல் முறையாக இந்திய அணி செய்திருக்கிறது. அதுவும் இந்த அயர்லாந்து தொடரில் இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சம்பவமும் காத்திருக்கிறது. அது என்னன்னா, இந்த அயர்லாந்து தொடரில்தான் இந்திய சீனியர் அணியில் முதல் முறையாக சூரியவன்சி பங்கு பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக பார்க்கப்படுகிறது. சூரியவன்சியை பொறுத்தவரையில் இதுவரை இந்திய ஏ அணி, ஜூனியர் அணி போன்றவற்றில்தான் விளையாடி வந்தார். இவருக்கு சீனியர் இந்திய அணியில் வாய்ப்பு என்பது இதுவரை கொடுக்கப்படவே இல்லை. இந்த சூழலில்தான் முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் இந்த அயர்லாந்து தொடரில்தான் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுவும் இந்த தொடரில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் உண்மையிலேயே இந்திய ரசிகர்கள் மெய் சிலிர்த்து போவார்கள். அவங்க இந்த அயர்லாந்துக்கு எதிரான இந்திய தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில்தான் இளம் படை கொண்ட இந்திய அணி களமிறங்கியது. அதுவும் இந்த தொடரில் அபிஷேக் சர்மா, அதாவது அதிரடிக்கு பேர் போன அபிஷேக் சர்மா, அதனைத் தொடர்ந்து நம்முடைய இளம் பாலகன் கொடூர அதிரடி பேட்ஸ்மேன் சூரியவன்சியை தொடர்ந்து பாக்கெட் டைனமோ என சொல்லப்படும் இசான் கிசான் என இந்த 3 அதிரடி சூறாவளிகளும் இந்த ஒரே தொடரில் களமிறங்கி இருக்கின்றனர். மேலும் இந்த ஸ்குவாடில் இந்த மூவரும் ஒன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் அயர்லாந்து அணிக்கு எதிரான இந்த 2 போட்டிகளின் ஆடும் 11லுமே இந்த 3 பேரும் ஒன்றாக களமிறங்கிவிட்டனர். இதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தது. அதற்கு காரணம், இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் ஒரு போட்டியில் இருந்தாலே அந்த போட்டி அதிரடியில் அனல் பறக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருமே ஒரே போட்டியில் களமிறங்கினால் அந்த போட்டி எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே வெறித்தனமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 3 பேரும், அதுவும் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஒரு போட்டியில் களமிறங்கி பேட்டிங் செய்யும்போது அது உலகமகா சரித்திர போட்டியாக மாறிவிடும். அந்தளவுக்கு ரன் குவிப்பில் உச்சபட்ச சாதனையாக அந்த போட்டி சாதனை படைத்துவிடும். ஆக அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியை எதிர்பார்த்து இந்திய ரசிகர்கள் காத்திருந்தனர். அந்த ஒரு போட்டியும் இப்போது வந்துவிட்டது. ஆமாங்க, இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய அயர்லாந்து அணிக்கு இதைவிட ஒரு மோசமான நாள் அயர்லாந்து அணியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை என்பது தெரியாமலேயே பந்து வீச களமிறங்கியது அயர்லாந்து அணி. அப்படியாக பந்து வீச களமிறங்கிய அயர்லாந்து அணி முதல் ஓவரிலேயே அதற்கான விலையை கொடுத்தது. ஏனென்றால் முதல் ஓவரிலேயே சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இதில் சூரியவன்சி 2 சிக்ஸர், 1 பவுண்டரி மற்றும் 1 சிங்கிள் ரன் அடித்து கொடுக்க, அதனைத் தொடர்ந்து அதே ஓவரில் கடைசி 2 பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா 2 சிக்ஸர்கள் அடித்து மொத்தமாக இந்த முதல் ஓவரிலேயே கிட்டத்தட்ட 29 ரன்கள் வரை இந்திய அணி குவித்துவிட்டது. எப்படி? 29 ரன்கள். அதுவும் நாம் எதிர்பார்த்தது போலவே இந்த போட்டி தாறுமாறான தொடக்கத்தில்தான் தொடங்கியது. பின்னர் அதே அதிரடியை தொடர்ந்து வெளிப்படுத்திய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சூரியவன்சியை மிஞ்சும் அளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தினார். அதாவது சூரியவன்சி ஒரு ஓவருக்கு 15 முதல் 20 ரன்கள் அடிக்கிறார் என்றால் அபிஷேக் சர்மா 15 முதல் 26 ரன்கள் வரை அடித்து விடுகிறார். அந்தளவுக்கு இந்த இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு அயர்லாந்து அணியின் பந்து வீச்சை நாராக கிழித்து வந்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் 10 ஓவர்களிலேயே 191 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது. எப்படி? 191 ரன்கள். பின்னர் ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும்
இவர்களது விக்கெட்டை இழந்தனர். இதில் அபிஷேக் சர்மா 32 பந்தில் 97 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழக்க, பிறகு சூரியவன்சியும் 31 பந்தை எதிர்கொண்டு 89 ரன்கள் வரை குவித்திருந்தார். பிறகு இவர்களை தொடர்ந்து அடுத்த அதிரடி மன்னனான இசான் கிசான் களமிறங்கி இவரும் இவருடைய பங்கிற்கு அதிரடியில் மிரட்டி எடுத்தார். இவருக்கு உறுதுணையாக சரியான நேரத்தில் சிங்கிள் ரன் எடுத்து கொடுக்க மற்றும் விக்கெட் இல்லாமல் பார்த்து கொண்டவர்தான் திலக் வர்மா. திலக் வர்மாவை பொறுத்தவரையில் இவர் பெரிதாக ரன்களை இந்த போட்டியில் குவிக்கவில்லை என்றாலும் இசான் கிசானுக்கு நல்ல விதமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுக்க சூப்பராக முயற்சி செய்தார் திலக் வர்மா. இதன் விளைவாக இசான் கிசான் ஒவ்வொரு பந்தையும் அதிரடியாக அணுக, திலக் வர்மாவோ இவருக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பந்தையும் சிங்கிள் ரன் எடுத்து இசான் கிசான் பேட்டிங் செய்வது போல ஏற்படுத்தி கொடுத்தார். இதனால் இசான் கிசான் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தி இவரும் சரியாக 29 பந்துகளில் 83 ரன்கள் வரை குவித்துவிட்டார். ஆக இப்படியாக இந்திய அணியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அனைவருமே இந்த போட்டியில் அரை சதத்தை கடந்துவிட்டனர். திலக் வர்மாவுக்கும் இன்னும் ஓரிரு பந்துகள் பேட்டிங் செய்ய கிடைத்திருந்தால் இவரும் கூட அரை சதத்தை எடுத்திருப்பார். ஏனென்றால் திலக் வர்மா இந்த போட்டியில் 41 ரன்கள் வரை எடுத்திருந்தார், அதுவும் விக்கெட்டை இழக்காமல். அதே நேரத்தில் 20 ஓவர்கள் முடிந்துவிட்டதால் கூடுதலாக பந்துகள் என்பது திலக் வர்மாவுக்கு கிடைக்கவில்லை. அதனாலேயே இவரால் அரை சதமும் எடுக்க முடியவில்லை. ஆனாலும் இவருக்கும் சேர்த்துதான் இசான் கிசான் கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் இந்தளவுக்கு இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அனைவருமே கொஞ்சம் கூட திணறாமல் ஏதோ தெரு கிரிக்கெட்டில் பேட்டிங் செய்வது போல காட்டுத்தனமாக பேட்டிங் செய்து அயர்லாந்து அணியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 348 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதாவது ஒரு 20 ஓவர் போட்டியில் இந்தளவுக்கு ரன் குவிப்பு என்பது மிகப்பெரிய உலக சாதனையாகும். மேலும் 50 ஓவர் போட்டியான ஒருநாள் போட்டியிலேயே 300 ரன்களை கடந்து 348 ரன்கள் எடுத்தால் அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். அடுத்த நாள் நாளிதழ்களில் இதுதான் மிகப்பெரிய சாதனையாக தலைப்புச் செய்திகளாக கூட வெளிவரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரன்னை வெறும் 20 ஓவர் போட்டியிலேயே இப்போது இந்திய அணி நிகழ்த்து காட்டிவிட்டது. அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இப்படிப்பட்ட போட்டியை பார்ப்பதற்குத்தான் இந்திய ரசிகர்கள் அனைவரும் காத்திருந்தனர். இந்திய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் கூட காத்திருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் 3 வெறித்தனமான முரட்டுத்தனமான அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த மூவரும் ஒரே போட்டியில் இருந்ததால்தான் இப்படி ஒரு உலகமகா சாதனை படைக்கப்பட்டது. ஆகவே இனிமேல் ஒரு T20 மேட்சில் 300 ரன்களை கடந்து ஒரு அணியால் இந்தளவுக்கு அதிரடியாக பேட்டிங் செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் 159 ரன்களில் சுருட்டி இந்திய அணி கிட்டத்தட்ட 200 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஒரு போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. மேலும் இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ முதல் T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடி கொடூரத்தை இந்திய அணி வெளிப்படுத்தியது. ஆகவே இதே போல ஒரு அதிரடியை இன்றைய அதிகாரப்பூர்வ T20 போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதை எதிர்பார்க்கலாம். சரி, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.